அல்லாஹு தஆலா வஅன்கிஹு திருமணம் முடித்து கொடுங்கள் என்று பிள்ளைகளை பெற்றிருக்கிற பெற்றோரையும் அல்லது திருமணம் முடிக்காமல் இருக்கிற அவர்களுடைய பொறுப்புதாரிகளையும் பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். பொதுவாக குர்ஆனை நாம் படித்து பார்க்கும்போது இப்படி பொறுப்பாளர்களுக்கு கட்டளையிடுகிற குர்ஆன் திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களை பார்த்தும் சொல்லுகிறது. உதாரணமாக சூரத்து நிசா 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஃபன்கிஹு நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை இரண்டாக மும்மூன்றாக நன்னாங்காக நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று திருமணம் முடிக்க முடியுமானவர்களை பார்த்து அல் குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பாக திருமண ஆசையிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், யா மஅஷர ஷபாப் வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் உங்களில் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அல் பாஅ என்ற இந்த வார்த்தைக்கு ஹதீஸ் விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லும் போது திருமணம் முடிப்பதற்கான உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் என்று சொல்கிறார்கள். பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் உள்ள இளைஞர்களே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றால், இபாதத் என்கிற பெயரில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திருமணம் முடிக்காமல் வாழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு 3 நபித்தோழர்கள் வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கங்களை பற்றி விசாரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை. விசாரித்தால் மனைவிமார் அவர்களுடைய நிலைமைகளை சொல்லுகிறார்கள். சொன்னதும் இந்த 3 நபித்தோழர்களும் பிரமித்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய அமல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, சுவர்க்கம் அவர்களுக்கு கன்ஃபார்ம். எனவே இப்படியான ஒருவர் நிறைய அமல் செய்ய தேவையில்லை. அவர்கள் குறைவாகத்தான் அமல் செய்வார்கள். அந்த குறைந்த அமலே இவ்வளவா? குறைவாக செய்யக்கூடிய அமலே இந்த அளவு என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்று 3 பேரும் பேசிக்கொண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இதற்கு பிறகு நான் தூங்கப் போவதில்லை, நான் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன், அப்போதுதான் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். 2வது மனிதர் சொல்லுகிறார், இதற்கு பிறகு நான் பகலில் சாப்பிடப் போவதில்லை, நான் காலம் முழுக்க நோன்பிருக்கப் போகிறேன். 3வது மனிதர் சொல்லுகிறார், இந்த திருமணம் முடித்தால் குடும்பம் பிள்ளைகள் என்று நேரம் போய்விடும், எனவே நான் திருமணம் முடிக்காமலேயே என்னுடைய வாழ்க்கையை வணக்கத்தில் கழிக்கப் போகிறேன் என்று 3 பேரும் முடிவெடுத்து விட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்ததும் மனைவி இந்த செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாஷா அல்லாஹ், இப்படியும் என்னுடைய தோழர்களில் இருக்கிறார்களா என்று பாராட்டிக் கொண்டிருக்கவில்லை. செய்தி கிடைத்தவுடன் மஸ்ஜிதிற்கு வந்தார்கள். நபித்தோழர்களிடம் ஊரை கூட்டச் சொல்கிறார்கள். எல்லோரையும் அழையுங்கள் என்றார்கள். மக்கள் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால் எழுந்து சொல்கிறார்கள், அமா இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடியவன் நான் இரவிலே தொழுகிறேன், தூங்குகிறேன், பகலிலே நோன்பிருக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, இபாதத் நன்மை என்கிற பேரில் என்னுடைய வழிகாட்டலை யார் புறக்கணிக்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் மனிதனுடைய இயல்போடு ஒத்து செல்லக்கூடிய மார்க்கம். ஃபித்ரா சலீமா என்ற பரிசுத்தமான இயல்பு இருக்கிறது, அந்த இயல்போடு ஒத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது.